எக்ஸாமு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு எப்படி படிக்கலாம், இன்னைக்கு டேவை எப்படி நம்ம கரெக்டாக வச்சுட்டா நாளைக்கு அது எக்ஸாமுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உட்காந்து காலைல 5 மணிலேருந்து படிங்க. சத்தியமாக உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. ஸோ தூக்கம் வரல அப்படின்னா நைட்டு ஓவர் திங்க் பண்ணாதீங்க, உட்காந்து எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. எதுக்கு அங்கே ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு இங்கே படிச்சுட்டு உட்காருங்க, தூங்காட்டியும் பிரச்சனை இல்லைங்கிறதா என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்லலாம் தூக்கம் வராது, ஏன்னா நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஈவினிங் வரைக்கும் படிங்க. ஈவினிங் ஒரு 1 hour ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் அமைதியாக டீ குடிச்சிட்டு ஹால் டிக்கெட்டு, ரீஃபில் பென்னு, பிளாக் ரீஃபில் பால் பாயிண்ட் பென்னு அதை எடுத்துக்கோங்க. பிளேடு எரேசர்லாம் எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஷேடிங் மிஸ்டேக் வரும். ஸோ 2 பென் எடுத்துக்கோங்க சேஃப்டிக்கு. பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுங்க. ஜெல் பென் வேண்டாம், ஜெல் பெனில் ஷேட் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஷேட் பண்ணுறப்போ அது இழுக்கி போயிட்டு 2-3 இடத்துல ஷேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உட்காந்து நைட் வரைக்கும் படிங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.